சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த மேட்சை ஜெயிக்க ஒரு தூணா இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அஜிங்கிய ரஹானே மிகப்பெரிய ஒரு இன்னிங்ஸ் விளையாடிட்டு இருக்காருங்க. பென் ஸ்டோக்ஸ் இன்ஜுரி ஆனதான் ஆனாரு. அவருக்கு பதிலாக வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்ச அந்த வாய்ப்பை எப்படிலாம் பயன்படுத்தி இப்போ சீல் பண்ணிட்டாரு டீம்ல. அவர் தான் அஜிங்கிய ரஹானே. ஸோ இந்த மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கிட்டு ஒரு விஷயத்த சொன்னாருங்க. அதை கேட்டோன்னு இன்னும் ஷாக் ஆயிட்டேன். அந்த அளவுக்கு இருந்தது. என்னன்னா, நீங்க என்ன இப்படிலாம் ப்ளே பண்றீங்களே அப்படின்ற கேட்ட கேள்விக்கு வந்து ஸோ நான் வந்து என்னன்னா ஸோ ஜாலியாக ரிலாக்ஸாக ஒரு பக்கம் இருக்கேன், ஜாலியாக இருக்கேன். ஸோ நீங்கள் ஒரு விஷயத்த கேட்குற ஒரு விஷயத்தையும் காதில் கேட்குற ஒரு விஷயத்தையும் அதே மாதிரி நீங்கள் யோசிக்கிற ஒரு விஷயத்தையும் ரெண்டுமே ஒன்றா இருந்தால் நீங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கும், ஃபைனாக தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டுமே கரெக்டாக இருக்குது, நானும் விளையாடுறது கரெக்டாக இருக்குது, மைண்ட் செட்டும் கிளியராக இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் இந்த கிரிக்கெட்டை லவ் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருக்கேன். ஸோ அதனால எனக்கு சக்ஸஸ் நிறைய கிடைக்குது. பட் இந்த பிச்சை பொறுத்தவரையும் என்னன்னா பால் கொஞ்சம் ஸ்டிக்கியாக நின்று வரா மாதிரி தோணுது. ஸோ நான் உள்ளே போய் கொஞ்சம் ஒரு சில பால்ஸ் விளையாடும் போது பார்த்துட்டேன். ஸோ அதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம சான்ஸ் எடுக்கலாம், நிறைய அடிக்கலாம் போல அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் எங்கள் டீம் மெம்பர்ஸ் வந்து பவர் பிளேவை சூப்பராக யூஸ் பண்ணி ஒரு நல்ல மொமெண்டத்தை செட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த மொமெண்டத்தை விடாமல் பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட ஷார்ட்ஸ் ஆட ஆரம்பிச்சு அந்த மொமெண்டத்தை அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு போயிட்டேன். ஸோ எல்லாமே அப்படிதான் நடந்துச்சு அப்படின்றத தெளிவுபடுத்த சொல்லியிருந்தாரு. ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஐபிஎல் சீசனில் இந்த ஐபிஎல்ல நிறைய நாக்ஸ் விளையாடி இருக்கீங்க, எது உங்கள் ஃபேவரட்னு கேட்டோன்னே எல்லாமே என்னுடைய ஃபேவரட் தான். பட் இங்கே தாங்க ஒரு விஷயத்த சொன்னார், இன்னும் மிகப்பெரிய இன்னிங்ஸ் வரல. ஸோ இதை விட ஒரு பெரிய இன்னிங்ஸ் வரும் அப்படின்றத ஓப்பனாகவே சொல்லிட்டாரு. இன்னும் என்னுடைய பெஸ்ட் வரல, இதை விட பெரிய பெஸ்ட் ஒன்று வரப்போகுது அப்படின்றத தெளிவுபடுத்த சொல்லியிருக்காரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அஜிங்கிய ரஹானேயோட மிகப்பெரிய சம்பவத்துக்காக நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் எம்எஸ் தோனி கூட நான் இந்தியன் டீம்லேயும் விளையாடி இருக்கேன், பல விஷயங்களை கற்றுட்டு இருக்கேன். பட் சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம்ஸில் வரும்போது ஸோ அவர் கீழே விளையாடுறது எனக்கு ரொம்பவே பிடிக்குது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ டீம் மேனேஜ்மெண்ட்டும் சரி, அவங்களும் சரி அந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை சப்போர்ட் பண்ணுறாங்க, என்கரேஜ் பண்ணுறாங்க, மோட்டிவேட் பண்ணுறாங்க. ஸோ எம்எஸ் தோனி சொல்றதை கேட்டாவே போதும், நம்ம அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தோனி ஒரு பக்கம் பாராட்டுறாரு, எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு. ஸோ எம்எஸ் தோனி அந்த ரஹானேவை பற்றி இந்த 2வது மும்பை மேட்ச்ல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த சொல்லியிருப்பாரு. நீ வந்து எல்லா மேட்சுமே விளையாட மாட்டேன், ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டி தான் விளையாட, என்ஜாய் பண்ணி விளையாடு அப்படின்றத சொல்லியிருப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி தான் அஜிங்கிய ரஹானேயும் இப்போ வரைக்குமே என்ஜாய் பண்ணி ஜாலியாக விளையாடிட்டு இருக்காரு. ஸோ அது சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு நல்லதானே. அவர் அடிக்கிற அடியெல்லாம் இடி மாதிரி ஒரு டீமுக்காக இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரு லைக்கை போடுங்க கைஸ்.